நீ எப்பவும் என் கூட கார்ல முன்னாடி தானே உட்காருவ. வா போலாம், ஏறிக்கோ. அதுதான் சக்தி தம்பியே சொல்லுதுல, நீ ஏறி உட்காரு. போலாம் சக்தி. போலாம்க்கா. ஜெயலட்சுமி வீட்டு மருமக என்னடா பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாளேன்னு பாத்துட்டு இருந்தேன். நீ கார்ல பிக்கப் பண்ண வரேங்கிறதுக்காக தான் பொன்னி வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு அப்புறம் தானே தெரிஞ்சது. அது ஒண்ணு இல்லக்கா, அவளை நான் சொன்ன நேரத்துல பிக்கப் பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. அதான் நான் எதுவும் வேலையில இருப்பனும், என்ன தொந்தரவு பண்ண வேணாமே தான் பொன்னி ஷேர் ஆட்டோல போயிடலாம் நினைச்சிருப்பா போல. என்ன பொன்னி, பொன்னிய பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. ஆமா ஆமா, பொன்னி யாருக்குமே சிரமம் கொடுக்க கூடாதுன்னு நினைப்பா. ஆனா எப்படியோ கரெக்டா அவளை பிக்கப் பண்றதுக்கு நீயும் வந்துட்ட. சக்தி, புருஷன் பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும். வீட்டுக்கு போனதும் சுத்தி போட சொல்லுங்க. நானே உங்க மேல கண்ணு வச்சுட்டேன். ஹலோ, அப்படியா? நினைச்சு ஒவ்வொன்னா சொல்லுங்க. இல்ல இல்ல, சக்தி தம்பி வந்துடுச்சு. நானும் பொன்னியும் சக்தி கார்ல தான் போயிட்டு இருக்கோம். இருங்க, நான் உங்களை கூப்பிடுறேன். பொன்னி அக்கா, என் வீட்டுக்காரரு கிளைண்ட பார்க்க போறாருன்னு சொன்னேன்ல, அந்த மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சாம். போற வழியில சூப்பர் மார்க்கெட்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காராம். அதான் எனக்கு போன் போட்டு நீயும் வா, வீட்டுக்கு பொருள் வாங்கிட்டு போயிடலான்னு கூப்பிடுறாரு. சக்தி தம்பி, கொஞ்சம் போற வழியில காரை நிறுத்துப்பா, நான் இறங்கிக்கிறேன். சரிக்கா. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டு நல்ல பாட்டை கேட்டுக்கிட்டே போங்க. நடுவுல நான் எதுக்கு கரடி மாதிரி? என்னக்கா நீங்க உங்களுக்கு கரடி கரடிலானோ?